கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் இன்றைய நாளை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக, இந்த நாளிலே நீங்கள் தொடங்க போகிற, இந்த நாளிலே உங்களுக்கு நடக்க போகிற அல்லது நீங்கள் நடத்த போகிற எல்லா காரியங்களிலும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இன்று தேவனுடைய சமூகத்திலே அவருடைய கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே உங்களை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த நல்ல தேவன், இந்த அற்புதங்களின் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய், ஐயா, நீங்கள் செய்ய போகிற காரியங்களிலே, நீங்கள் கடந்து போகிற இடங்களிலே உங்களுக்கு வெற்றி உண்டாகும்படியாய், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்கும்படியாய், இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய், இந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடே, ஐயா, ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும்? அதிகாலை வேளையிலே தேவ சமாதானம், உங்க புத்திக்கு எட்டாத, நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத தேவ சமாதானம் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்பதாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, இந்த நாள் ஒருவேளை இப்படித்தான் நடக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே என் காரியங்கள் எல்லாம் இப்படித்தான் நடக்கும், நான் என்ன செய்ய முடியும் என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஐயா, இந்த நாள் என் வாழ்க்கையிலே ஒரு கொடூரமான நாளை போல் தெரிகிறது. நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? எப்படி இந்த நாளிலே ஜெயம் எடுக்க போகிறேன்? எப்படி தப்பிக்க போகிறேன்? எப்படி இந்த கடனை, இந்த கஷ்டத்தை, நான் செய்து முடிக்க வேண்டிய வேலையை அல்லது நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை எப்படி செய்துவிட போகிறேன் என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி நிச்சயமாய் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வாருங்கள். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சொல்லுங்க, காலையிலே எத்தனையோ 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, 1000 குழப்பங்கள், ஆபத்துகள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே, சொல்லுங்க, காலையிலே என் தெய்வமே உம்மை நம்பி, ஐயா, என் பாரங்களை எல்லாம் உம்மீது வைத்துவிட்டு உமக்கு நேரே வந்து உம்முடைய கிருபாசன தண்டையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று ஒரு நல்ல தாவீதை போல நீங்கள் சொல்ல கூடுமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் முழுவதும் ஒரு வெற்றியின் நாளாய், இந்த நாள் ஒரு வெற்றி திருப்புமுனையின் நாளாய், இந்த நாள் ஒரு மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுங்கள், உங்கள் தகப்பனை பார்த்து, உங்கள் அப்பனை பார்த்து, நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். சங்கீதம் 90:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் தெய்வமே, நானும் என் பிள்ளைகளுமாய் இன்று போல என்றென்றுமாய் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி, என் தெய்வமே, காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் அப்பம் கேட்டால் பாம்பை கொடுப்பதற்கும், அன்பு தேவ பிள்ளைகளே, அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பதற்கும், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பதற்கும், இவர் அநீதியுள்ள தகப்பன்
தகப்பன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. ஐயா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடிகளிலே அளந்து போடப்படும் என்று சொன்னாரே. அந்த அற்புதமான ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கும்படியாய், உங்கள் வாழ்க்கையின் பகுதிகளில் எல்லாம் அவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தேவ சமூகத்தில் பெரிய நம்பிக்கையோடு வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெப வேளையிலே நீங்கள் முதலாவது சொல்லுங்கள், உங்களுக்கு அவர் நன்றி செய்த நன்றிகளை எடுத்து சொல்லுங்கள். ஐயா, எங்களுக்கு இது வேண்டும், அது வேண்டும், அப்படி வேண்டும், இப்படி வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பாக புலமல் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஓ நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது எங்கள் கர்த்தருடைய கிருபையே, இதுவரை என்னை நடத்தி வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, நல்ல படிக்க வைத்தீர், நல்ல தகப்பன் தாய்க்கு பிறக்க வைத்தீர், நல்ல பட்டங்களை பெற்றோம், நல்ல வேலைகளை பெற்றோம், நல்ல வருமானங்களை பெற்றோம், திருமணம், குழந்தைகளை பெற்றோம், வீடுகளை கட்டிக்கொண்டோம். இன்னும் எங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நடத்தும்படியாய் இதனூடே வந்த 1000 பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது என் தெய்வமே உம்முடைய சுத்த கிருபை. ஐயா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். அவைகள் காலை தோறும் புதியவைகள், அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை, உமது சத்தியம் பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை புகழுங்கள், அவரை ஆராதியுங்கள். என் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறேன். ஐயா சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் வீட்டிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் வாழ்விலும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் உங்கள் அதிகாலை ஜெப வேளையை வெளிப்படையாய் ஆரம்பிக்கும் பொழுது, ஆமென், அந்த நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சூழ்ந்து கொள்ள உங்களுக்காக நீங்கள் பேச பேச கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காய் கிரியை செய்கிறதாய், உங்களை பாதுகாக்கிற, உங்களை விடுவிக்கிற ஆவியின் பட்டயமாய், ஹல்லேலூயா, உங்களை பாதுகாக்கிறது. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் மகிமையான காரியங்களை கண்டுகொள்ளுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும். துர்ச்செய்தி வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். கெட்ட செய்தியை கேட்டாலும், துர்ச்செய்தியை கேட்டாலும் நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். ஆமென். எப்படி சிங்கத்தை போல் தைரியமாய் இருக்க முடியும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, துர்ச்செய்தி வந்தாலும் என்ன, கேடுபாடான செய்திகள் நமக்கு வந்தாலும் என்ன, என்ன ஆபத்தான செய்திகள், அழிவின் செய்திகள் வந்தாலும் என்ன, சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவர், சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவருடைய அருகாமையில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற உங்களை, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருக்கிற உங்களை, இந்த உலகத்திலே எந்த வாதை, நோய், வியாதிகள், எந்த பொல்லாத பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள் உங்களை அணுகுவதே இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவர். கர்த்தர் அவருடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தை
முகத்தை என் மீது, என் பிள்ளைகளின் மீது, என் குடும்பத்தின் மீது, என் வியாபாரத்தின் மீது, என் ஊழியத்தின் மீது பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரசன்னமாக்கி எனக்கு, என் பிள்ளைகளுக்கும், என் குடும்பத்திற்கும் சமாதானம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தைரியமாய் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்வதற்கு அதிகாரமே இல்லை. எந்த சூழ்நிலையும், ஆமென், உங்களை மேற்கொள்வதற்கு அதிகாரமே இல்லை. எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். ஐயா, ஜனங்கள் எல்லோரும் அன்று பாருங்கள், செங்கடல் அருகாமையிலே வந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் தேவ ஜனங்களாய் இருந்த பிறகும் அவர்கள் பார்த்தார்கள், ஐயோ, மகா பெரிய செங்கடல் இருக்கிறது, அகன்றதும் விரிந்ததுமான ஒரு மகா பெரிய செங்கடல் இருக்கிறது. அங்கோ பார்வோனும் அவருடைய பலத்த சேனையும் நம்மை எதிர்த்து வருகிறார்கள். மாத்திரமல்ல, எப்பக்கத்திலும் நெருக்கம், எங்க பக்கம் தப்பிக்க வழியே இல்லை. சோதனை மேல் சோதனை, ஐயா, பாடுகளின் மேல் பாடுகள். எங்கே போவதென்று ஜனங்கள் தெரியாது திக்கு முக்காடிய சமயத்திலே, ஓ, இந்த அற்புதமான தேவ மனிதனாகிய மோசே, மோசையின் கண்களிலே அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அது தரிசனம் அல்ல, தேவன் கொடுக்கிற நம்பிக்கை, விசுவாசம். ஓ glory. எப்படியாகிலும் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற சர்வ வல்லவர் என்னோட இருக்கிறார். ஆமென். வழியே இல்லாத இடங்களிலே வழியை உண்டு பண்ணுகிறவர் இந்த செங்கடலை இரண்டாக பிளப்பார். ஆமென். அந்த மனிதனுடைய கண்களிலே ஒரு மகா பெரிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் ஒளி. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே வந்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? அந்த கோலை எடுத்து செங்கடலை பிளந்து விடு. சம்மா ரம்மோ துருகவரா சந்தரபதரபோ இரிவரா சந்துருகவரதரபோ. தேவ பிள்ளைகளே, அப்படியே ஆவியில் அனலாகுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பபரா சந்துருபதரபோ. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செங்கடலாய் நிற்கிற, யோர்தானாய் இருக்கிற எல்லா அடைப்புகளும் திறக்கப்படும்படியாய் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஓ, அன்று மோசே, அன்று அற்புதமான தேவ மனிதனாகிய மோசே எப்படி தன்னுடைய கோலை எடுத்து நீட்டினானோ, அப்படியே தேவ வார்த்தையினால், கபாகா சந்துருபதரா, தேவனுடைய வார்த்தையினால் எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எரிகோ கோட்டைகள் வீழும்படியாய், மரா சந்துருகவரதரபோ, எல்லா செங்கடல்களும் இரண்டாய் பிளக்கும்படியாய், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் இருக்கிற யோர்தான்கள் பின்னிட்டு ஓடும்படியாய், உலர்ந்த தரையாய் மாறும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சர்வ வல்லவருடைய ஓ ரபரா சந்துரு அவருடைய வார்த்தையை அனுப்புகிறோம். ஓ glory, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். அக்னியாய் ஆவியாய் இருக்கிற தேவனுடைய வசனங்களினால் இந்த செங்கடல் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடக்க விடாதபடி தடுக்கிற, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, மேன்மையும் மகிமையுமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடுக்கிற, கெடுக்கிற எல்லா செங்கடல்களும் வழிவிடுவதாக. ரபரா சந்துருபதரபோ. என் தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன காரியத்திற்காக தேவ சமூகத்தில் வந்தார்களோ, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களிலே ஒரு விடுதலை, வெற்றி, ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், மரா சந்துருகவரதரபோ, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே ஓ வெற்றி, விடுதலை, மாற்றம் உண்டாகட்டும். பிசாசின் கிரியைகள் அழிவதாக, பார்வோனின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக, அகிதோப்பேலின் ஆலோசனைகள் ஓ எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் ஆலோசனைகளும் அவமாய் போவதாக. ஆமென். சூனியங்கள் அனுப்பப்பட்ட இடத்திற்கே திரும்பி போவதாக. கபரா சந்துருகவரதரபோ. எங்கள் தேவன், எங்கள் கர்த்தர் ஓ என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி
விலக்கி காப்பார். ஓ, என்னையும் என் பிள்ளைகளையும் என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் அற்புதங்களின் ஆண்டவர் சங்கீதம் 121:7 படி எல்லா தீங்கிற்கும் எல்லாரும் வாயை திறந்து சொல்லி அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வமே, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். என் தெய்வமே, அவரே, நீரே எங்கள் ஆத்துமாவை காக்கிறவர். இது முதற்கொண்டு எங்கள் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காக்கிற நல்ல தேவன், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்மை நன்றியோடு எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். சகலாறுதலின் தேவன் தாமே பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய். ஐயா, இவர்கள் எங்கே எங்கே ஏமாற்றப்பட்டவர்களாய், எங்கே எங்கே வஞ்சிக்கப்பட்டவர்களாய், எங்கே எங்கே இவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறது போல எந்த வீடுகளிலே யாருடைய அதிகாரத்தின் கீழ் அல்லது யாருடைய சூரியத்தினாலே யார் யாருடைய பல்வேறு உபத்திரவங்களும் அவருடைய தந்திரங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து தேவ பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய், அங்கே இருந்து தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படும்படியாய், அங்கே இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையின் செய்தி உண்டாகும்படியாய். ஓ, கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் புது பலன் அடைந்து உயரே உயரே பறக்கும்படியான மகிமையான காலங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பெருக பண்ணுவீராக. இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வமே, உம்முடைய கிருபைகள் பெரிதாய், உம்முடைய இரக்கங்கள் முடிவற்றதாய், சகல ஆறுதலின் தேவன் தாமே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா ஆற்றி தேற்றி நீர் அரவணைத்துக் கொள்ளுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அவருடைய இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நீதிமொழிகள் 3:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நீங்க நினைக்கிறது போல நினைக்காதுங்க. ஓ, உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும்னு நீங்க நினைக்காதுங்க. ஐயா, எங்கள் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா? நான் என் காலமெல்லாம் ஒரு அடிமையாகத்தான் வாழ வேண்டுமா? அல்லது எங்கோ யாருடைய தயவிலே தான் நான் வாழ வேண்டுமா? அல்லது இந்த சிறையிருப்பு தான் என் முடிவுரையா? என் கதை முடிந்து விட்டதா? இனி நான் எழும்பவே முடியாதா? இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் மடிந்து போவேனோ என்று உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, ஐயா, முழு இருதயத்தோடு நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாயிருந்து உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நிலைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வழிகளில் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வழிகளில் எல்லாம் என்ன என்ன பிரச்சனைகள், ஆபத்துகள், ஏமாற்றுங்கள், எத்தனை உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பல்வேறு வகையான ராஜதந்திரங்களும் கெடுதிகளும் சூழ்ச்சிகளுக்கும் மத்தியிலே உங்கள் வழிகளில் எல்லாம் இந்த இயேசுவை, நம்முடைய கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வையாக்குவார். ஆமென். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது 1:9 சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் என் பிள்ளைகளை குறித்து, என்னை குறித்து, கர்த்தர் என் வீட்டை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, கர்த்தர் என் நல்ல தேவன் என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு சொன்னபடியே நடக்கும். அவர் எனக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் நடப்போம். அவருடைய வாக்கு தத்தங்களின்படியே எங்கள் வாழ்க்கை இருக்கும் என்று தைரியமாய் சொல்லுங்கள். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுங்கள், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. என்ன வந்தாலும் கலங்காதே, என்ன வந்தாலும் பயப்படாதே, என்ன வந்தாலும் திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. என்னையா நடக்கும் அப்பொழுது? நீ போகும் இடமெல்லாம்
அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது, திகையாமல் கலங்காமல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இருப்பார். ஆமென். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய நல்ல கர்த்தர். நீங்கள் இப்படியா இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும், ஐயா, ஆளற்றவளும் ஆதரவற்றவளும் ஆயிருக்கிறேனே, சீண்டு வாரும் ஐயா, என்னை செம்மைப்படுத்துகிறவர்களும் எனக்கு சகாயம் செய்கிறவர்களும் இல்லாமல் தனித்த ஒற்றை மரமாய் நிற்கிறேன். எனக்கு யார் உதவி செய்வார்கள்? என்னை தேற்றுவார் எவரும் இல்லை. நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் எங்களை நட்டாற்றில் விட்டு விட்டு சென்றார்கள். நாங்கள் உறுதியாய் நம்பினவர்கள், காலம் முழுவதும் எங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள் எங்களை கைவிட்டார்கள் என்ற சூழ்நிலையிலும் தைரியமாய் சொல்லுங்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செல்லும்படியாய் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். ஆமென். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. ஓ glory, ஹalleluya. தைரியமாய் சொல்லுங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஐயா, இத்தனையாய் 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலே என் அன்பு சகோதர சகோதரிகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும்படியாய் இன்று தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, இதுவரை நடந்த தாறுமாறான காரியங்கள், தவறுதலான காரியங்கள் எல்லாவற்றிலும் அன்றியும் உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், என் தெய்வமே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் அதிகாலை ஜெப வேளையிலே எங்களோடு வந்து கூடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சகலமும் சகலமும் நடப்பவைகளும் நடந்தவைகளும் நடக்க போகிறவைகளும் ஆகிய சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்ததென்று அறிந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர், வனாந்தரங்களை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிறவர், அவாந்திர வெளியிலே ஆறுகளை பாய்ந்தோட செய்கிறவர், பாலைவனங்களிலும் அவாந்திர சுடு மணல்களிலும் வழியே இல்லாத வழி இடங்களிலும் வழியை உண்டு பண்ணுகிறவர். இந்த பிள்ளைகளுக்காக நல்ல வழிகளை உண்டு பண்ணுவீராக. ஐயா, உம்மையே நம்பி காத்திருக்கிற என் தெய்வமே, கர்த்தரே என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற நம்பிக்கையோடே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை, ஐயா, உம்முடைய ஆத்துமாவை, இவர்களுடைய ஆத்துமாவை தேற்றி என் தெய்வமே, இவர்களை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய நீதியின் பாதையில் நடத்தும்படியாய், நீதியின் பாதையிலே நடத்தும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரித்திரம் இந்த அதிகாலை வேளையிலே இந்த நாள் முழுவதும் சரித்திரம் மாறும்படியாய், சோக கதைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுரை உண்டாகும்படியாய், ஐயா, வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்கள் எல்லாம் இன்றோடு தீர்ந்து போகும்படியாய் எங்கள் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் நன்மைக்கு மேல் நன்மை, உயர்வுக்கு மேல் உயர்வு, மகிமைக்கு மேல் மகிமை உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. ஐயா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல
இந்த அதிகாலை ஜெபத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, பிரியமானவளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உங்களுக்காய் வேண்டுகிறோம். அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய நம்முடைய நல்ல தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலும் தேவ வசனத்தை உறுதியாய் அறிக்கையிடுங்கள். இன்றைய நாளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்க, ஹல்லேலூயா, இது போன்ற நல்ல வார்த்தைகளை தொடர்ந்து பேசுகிறவர்களாய் காணப்படுங்கள். தேவ வார்த்தைகள் எல்லாம் அன்பு தேவ பிள்ளைகளே, அவைகள் வல்லமை உள்ளதாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அது என்னையா வல்லமையும் ஜீவனும் கேட்டீங்கன்னா, ஆங்கில வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, வேர்ட் ஆஃப் காட் இஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ். அது என்னையா அலைவ் அண்ட் ஆக்டிவ் கேட்டீங்கன்னா, தேவ வார்த்தைகள் எல்லாம் செயல்படுகிறதாய், ஐயா செயல்பட சக்தி வாய்ந்ததாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. அவர்கள் நன்மையை செய்யாமல் திரும்புவதில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுடையவைகள். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால தான் பாருங்க, நம்ம வேத புத்தகம் மாத்திரம்தான் இந்த உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா புத்தகங்களிலும் இந்த வேத புத்தகம் மாத்திரமே ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்ட ஜீவ புஸ்தகம் என்று நிரூபிக்கப்படுகிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் அதிகாலை ஜெப வேளையிலே நிச்சயமாய் தேவ சமூகத்தில் வரும் பொழுது உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி அதிகாலையிலே, ஓ குளோரி, தேவ சமூகத்திலே வாருங்கள். ஓ நிச்சயமாய் அவர் அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நல்ல தேவன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் பாருங்க, போகும்போதும் வரும்பொழுதும் எப்பொழுதும் எங்கே போனாலும் சரி, யுத்தத்திற்கு சென்றாலும் சரி, அல்லது சிக்கலான சூழ்நிலைகளில், சிறையிருப்புகளில், ஆபத்துகளில், அநியாயங்களில், அடக்குமுறைகளில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் எந்த சூழ்நிலையிலும், எத்தனை இடைஞ்சல்கள், ஆபத்துகள், போராட்டங்கள், குழப்பங்கள் மத்தியிலும் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நம்பி பின்பற்றுகிறவர்களாய், அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்வைத்து ஓடுவீர்களே ஆனால், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பிடித்துக் கொள்ளுவீர்களே ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளை, தாவீது அரசன் சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால், ஆமென், அவரை எப்பொழுதும் முன்னிறுத்தினீர்களே ஆனால், அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களே ஆனால், அவர் உங்கள் வலது பாரிசத்தில் உங்களுக்கு நிழலாய் இருப்பார். ஒன்றும் உங்களை அசைப்பதில்லை. தாவீது அரசன் சொல்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. நானும் என் பிள்ளைகளும் என்ன வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை புயல்கள், எத்தனை யோர்தான்கள் எழும்பி வந்தாலும், எங்களுக்கு விரோதமாய் கடக்கவே முடியாத செங்கடல்கள் போன்ற பிரச்சனைகள் கிடந்தாலும், எங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட எரிகோவின் மகா பெரிய கோட்டைகளாய் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் இருந்தாலும் ஒன்றும் எங்களுக்கு எதிர் நிற்பதில்லை. நாங்கள் சேதமாவதில்லை, நாங்கள் தோற்று போவதில்லை. நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் ஜெயம் எடுப்போம் என்று தைரியமாய் சொல்லுங்கள். நீங்க சொன்ன தேவ வார்த்தைகள், நீங்களும் நானும் சொல்லுகிற எந்த தேவ வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. இதுவும் கர்த்தருடைய வார்த்தையே. ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து இந்த வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறுகளிலே கரூர், சேலம் அருகில் உள்ள கரூர் மாவட்டத்தின் மைய பகுதியிலே அங்கே இருக்கிற சிஎஸ்ஐ மைதானத்திலே, அந்த விளையாட்டு மைதானத்திலே, திறந்த வெளியிலே நம்முடைய சுகமளிக்கும் சுவிசேஷ எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்கள், அருகாமையில்
இருக்கிறவர்கள், தொலைவில் இருக்கிறவர்கள், நிச்சயமாய் நீங்கள் வர முடியும். கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களை கண்ணார காணுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் அவர் நன்மையும் மேன்மையும் மகிமையும் செய்யும்படியாய், அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் சம்பாதிக்கிற இந்த ஊழியத்திற்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமென். தீவிரமாய் ஜெபியுங்கள். ஆமென். இந்த உலகத்திலே ஒரு மாற்றம், இந்த வீடுகளிலே இந்த உலகத்திலே ஒரு மாற்றம் வரும் பொழுது அது உங்கள் வீடுகளிலே ஒரு மகா பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் இந்த சுவிசேஷம் உங்களை பாதுகாக்கும். இந்த சுவிசேஷத்தின் மகுதி மைய நாயகனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு அவருடைய சுத்த கிருபையினால் உங்களை உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார், விடுவிப்பார். ஆமென். உங்களை சுகப்படுத்துவார், ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கொடுத்து ஆறுதல் படுத்துவார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.